திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர்மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 700 ஏக்கர் சம்பா இளம்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது. திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர்மழை காரணமாக 700 ஏக்கர் சம்பா இளம்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 700 ஏக்கர் சம்பா இளம்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். திருவாரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 700 ஏக்கர் சம்பா இளம்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட மாவட்டம். இம்மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகளை தொடர்ந்து தற்போது சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. சுமார் இம்மாவட்டத்தில் 1.70 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடிக்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கியுள்ளன. குறிப்பாக ஏற்கனவே குறுவை சாகுபடியில் அறுவடை பணியின் போது மழை தொடர்ந்ததால் ஏராளமான விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாமல் கடும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இத்தகைய சூழலில்தான் தற்போது பருவமழையை நம்பி சம்பா சாகுபடி பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் சம்பா நடவு பணிகள் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இத்தகைய நிலையில் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி ஒன்றியம் கண்குடித்தவனிதம் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சம்பா நெல் நடவு பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டு வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையில் கடந்த 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் பெய்த கனமழையில் சாகுபடி கண்குடுத்தவனிதம் கிராமத்தில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த சுமார் 700 ஏக்கர் சம்பா இளம் நடவு பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கடந்து வருகிறது. கடந்த 2 தினங்களாக வெயில் அடித்த நிலையிலும் தண்ணீர் வடியவில்லை. இதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள வடிவாய்க்கால் முறையாக தூர்வாரதான் காரணம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வாய்க்கால் தூர்வாராதனால் ஆண்டுதோறும் சம்பா பயிர்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி வருகிறது. குறிப்பாக இப்பகுதி விவசாயிகள் தாங்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் வடிகால் வாய்க்காலை தூர்வாராததால் இத்தகைய சம்பா பயிர்கள் பாதிப்புக்கு காரணம் என்று கூறி வருகின்றனர். இனி இந்த சம்பா பயிர்களை இன்னும் காப்பாற்ற முடியாது. அதன் வேர்கள் அழுகி துர்நாற்றம் வீச தொடங்கிவிட்டது. உடனடியாக அதிகாரிகள் ஆய்வு செய்து இதற்குரிய நிவாரணம் அளித்தால்தான் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும். உடனடியாக அரசு அதிகாரிகள் இந்த பாதிக்கப்பட்ட பிறகு ஆய்வு செய்து எங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். அப்படி வழங்க தவறினால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று விவசாயிகள் தங்கள் மனவேதனை தெரிவித்து நேற்று திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளும் முறையிட்டனர். மாலதி, இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி மணிகண்டன். வீணா போயிட்டுங்க எல்லாம் ஆட்சியாளர்கள்லாம் பாருங்க அழிவு போயிட்டு. இது இன்னும் ஒன்றுத்துக்கும் தேராது. இதுக்கு என்ன முடிவு அவங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க எதுவுமே இப்போ பேட்டி கொடுக்குறாங்க, செய்து கொடுக்குறாங்க, அங்கே உட்காந்துக்கிட்டு தான் எல்லாம் பேசுகிறாங்களே இது வரைக்கும் இங்கே கண்குடுத்தத்தில் நாங்களும் 15 நாளாக போராடிட்டு தான் இருக்கோம். முன்னாடி வாய்க்கா வெட்டுக்கன்னு சொன்னோம், அதுக்கும் வெட்டலை. இப்போ இவ்வளோ மழை வெள்ளத்தை தண்ணி வடியாமல் எல்லாம் அழிவு போயிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் வாசிட்டாங்க. பாருங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாருக்குமே நாங்கள் அனுப்பிட்டோம், கலெக்டர் வரைக்கும் அனுப்பியாச்சு. ஒருத்தர் இது வரைக்கும் இன்னும் எங்களுக்கு எந்த விதமான நிவாரணமோ எதுவுமே இந்த நடவு நட்டுருக்கோம் அதுக்கான செயல்பாடை ஒன்றுமே ஒருத்தர் யாரும் செய்யலை. 15 ஏக்கர் நெல் தெளிச்சிருக்கேன். 15 ஏக்கர் தெளிச்சதுல கிட்டத்தட்ட 3-4 மழையில எல்லாம் அழிவி வேரோடு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கான என்ன பாதிப்பு என்ன ரொம்ப சிரமமா இருக்கு. பாவந்தர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. வடிகால் வசதி இல்லை. எங்களுக்கு தூவாரி கொடுத்தா நல்லபடியா இருக்கும். நகை நட்டுல அடவு வச்சு குட்டம் அடவு வச்சு இந்த மாதிரி விவசாயம் பண்ணி எல்லாத்தையும் போட்டுருக்கு. நீங்க தான் பத்தி நிவாரணம் பண்ணணும். கவர்மெண்ட் பார்க்கணும் சார். நல்லா மழை பெஞ்சிருக்கு, வீணா போயிடுச்சு சார். நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம். நகை நட்டா அடவு வச்சு ஒரு 10 நாள் கூட பயிர் கிடையாது. தெளிச்சோடனே மழை பெஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் எங்கே கடன் வாங்கி தானே சார் செஞ்சுருக்கோம். கவர்மெண்ட் எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் சார்.